எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கலாதீபம் குக்கிங் சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாருங்க. இது வேறு குதிரைவாலி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். குதிரைவாலி அரிசி நல்லா குண்டு குண்டா கொஞ்சம் ப்ரௌனிஸா இருக்கும். பாருங்க, அது ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா குதிரைவாலி அரிசியை வச்சு லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் குதிரைவாலி அரிசி போட்டுட்டு நல்லா நம்ம ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணணும். அப்பதான் நமக்கு கொஞ்சம் வெள்ளையா அரிசி கிடைக்கும். வாங்க இதை கழுவிட்டு வந்துடலாம். பாருங்க, குதிரைவாலி அரிசியை ஒரு 3 தடவையாவது இந்த அளவுக்கு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதில் அதிக தூசி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 2 அளவு தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அளவு. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் தான் நான் எடுத்த அரிசி. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எப்போவுமே நம்ம இப்படி தினை அரிசி, சாம அரிசி எல்லா அரிசிக்குமே உப்பு கம்மியாக தான் போடணும். வரகரிசி எல்லாத்துக்கும் கம்மியாக தான் போடணும். ஏன்னா உப்பு கூடிரும். பாருங்க, தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா சிறுதானியத்துக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். இல்லைன்னா ரொம்ப நமக்கு உப்பு கக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா உதிரியாக நமக்கு சாப்பாடு வந்திருக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியும். இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். அப்போத்தே நம்ம லெமன் சாதம் கிண்ணும் போது இன்னும் உதிரியாக நமக்கு இருக்கும். இது ஆற தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும். வாங்க நல்லா ஆற விட்டுறலாம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிற போகிறோம். லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை மிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் முழு கடலையாக தான் நெடக்கடலை சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெடக்கடலை சேர்க்கும்போது நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு லெமன் புழிஞ்சுக்கோங்க. பாருங்க, புழிஞ்சிட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம குதிரைவாலி அரிசி சாதத்தை இதோட பிரட்டிடலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு சாதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் பிரட்டி எடுத்துடலாம். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம் நமக்கு. நல்லா பிரட்டியாச்சு. நமக்கு சூப்பராக உதிரியாக குதிரைவாலி லெமன் ரைஸு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ஃப்ரை எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.